மிஸ் மேடை கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும், உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க, சின்ன கதை பயப்படாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க, அவங்க நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல உங்களோடு ஒருவனாக நானும் கலந்து கொண்டுவதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அதாவது இதில் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துக்கு வந்த உடனே என்னுடைய பழைய கால வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரங்கங்களில் இது முதன்மையான அரங்கம். இந்த அரங்கத்தில் ஒரு ஒரு பாடகனாக, நான் ஒரு மேடை பாடகனாக இந்த சென்னையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது இதுக்குள்ளே பாடுறதுங்கிறது மிகப்பெரிய கணம். அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, சபாக்காரங்களும் அவ்வளோ ஈஸியாக புக் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே போராடி இதே அரங்கத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்திய பல பேரில் நானும் ஒருவன். அதே தருணத்தில் என் மனைவி கிரேஸ் வந்திருக்காங்க. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசுல இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, இவனை ஏதாவது ஒரு ரூபத்தில் இதுக்குள்ள கொண்டுகிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவனா, அதை அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதல்ல ஆட வச்சேன். இன்னும் அந்த பாட்டு வரல, வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாக ஆகும் அது, ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரமே ஆடி இருக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக அந்த பாட்டும் சரி, அந்த நடனமும் சரி, அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்துறது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல்ல அவரை கோரியோகிராஃபரா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசிரிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் பிள்ளை நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்தினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடைச்சு ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்டர் சொன்னா, அதை நீங்க இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை போட்டா பார்த்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க, மாஸ்டர் கூப்பிடுங்க. நாங்க கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ், அப்படி சொல்ல வரேன். டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த விதத்தில் சொன்னேன்.
எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. தேங்க்யூ. இந்த குழந்தை இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள் இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி இருங்க. அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க இருக்காம எப்படி நம்ம விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ். இல்ல வாய்ஸ் கேட்கிற மூடல் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் குழந்தைய வாழ்க்கை பேசியிருந்தான். இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த். மிஸ் மேடை கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய். தபால்காரன் தெய்வமாவான். உன் பிம்பம் பட்டை கண்ணாடி குலையும். இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிறிஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ். பின்னாடி தெரிந்தால் காலியாகி உன் பர்சு. கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்சு. நன்றி, வணக்கம். இது எங்க வீட்டு விழா. எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியும். பந்தியில நின்று பரிமாறிட்டு இலையெல்லாம் எடுத்து போட்டு கிளம்பிடலான்னு சாதாரணமா கிளம்பி வந்தேன். விருந்தோம்பல் செய்ய வேண்டிய ஆளை விருந்தினர் சொல்லி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலில் தோன்றாவை நன்றுன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. சித்தார்த் புகழோடு தோன்றி இருக்கிறார். புகழோடு தோன்று வச்சிருக்கிறாங்க. சித்தார்த்திகளுடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்து. இவ்வளவு பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எங்க வீட்டுல இந்த தினத்துல இந்த ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. தெற்கட்சிக்கு சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. சின்ன கதை தான், பயப்படாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டி முதல்ல பாம்பு விசைச்செடி எல்லாம் போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கிடக்குறாங்களோ அவன் தான் சிறந்த வீரன். அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், வேணாம்னா 1000 ஆடு தரேன், அதுவும் வேணாம்னா ராஜகுமாரி என் பொண்ணையே கட்டி தரேன் அப்படின்னு சொன்னாராம். இளைஞர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்களாம். ஆனா அந்த குளத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாயி போச்சான். முதல்ல வாங்குது, பாம்பு போகுது, எல்லாருக்கும் கை காலம் நடுங்கி போச்சு. திடீர்னு ஒரு இளைஞர் குதிச்சு அந்த குளத்தை தாண்டி மேல வந்துட்டான். எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. நீ தான் வீர மாடாக்கு மேல ஏத்தி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்ல ராஜா வேணா ராஜா. என் பொண்ணு வேணுமான்னு கேட்டுருக்காரு. இல்ல ராஜா வேணாம். ராஜா கோவம் வந்துச்சான். அப்புறம் என்னதான் வேணும்? இவன் என்ன தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாலும் ராஜா அப்படின்னா அப்படி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குளங்கள்ல தள்ளி விடப்படுறாங்க. அப்படி இல்லாம சித்தார்த் இந்த வயசுல 5 மொழி, எத்தனை மொழிங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய கேள்வி. அதெல்லாம் கடந்து 5 மொழியில ரொம்ப இயல்பா சுலபமா என்னால பாடவும் முடியும். அதுல நான் பாடியும் காட்டி நடனமும் ஆடி. எங்க கராத்தே மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்றாரு. தற்காப்பு கலை பயிற்சி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனுக்கு ஒண்ணு வேணும்னா அவன் தலையில எழுதி இருக்கணும்னு சொல்லுவார். ஆனா கவிஞர் அப்துல் ரஹ்மான் வேற ஒண்ணு சொல்றாரு. என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன், நான் தான் அப்படிங்கிறார். ஒரு முற்போக்கான வரிகள். உங்க நெத்தியில யாரும் எழுத முடியாது, நீங்க தான் எழுதணும். ஆனா சித்தார்த் நெத்தியில எங்க அண்ணி சத்யா தினந்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறாங்க, சிறந்த கலைஞனா வரணும்னு. சித்தார்த் அதை திருத்தி எழுதுறான், நான் ஆக சிறந்த கலைஞனா வருவேன் பாருங்க அப்படின்னு எங்க குழந்தை எழுதிக்கிட்டே. பாரதிதான் சொல்லுவோம், யாருக்கு மஞ்சம், எதற்கு மஞ்சம், எங்கு மஞ்சம், எப்போதும் மஞ்சம்னு. இந்த மேடையில எவ்வளவு பெரிய 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 மனிதர்கள் இருக்காங்க. எங்க அழகப்பா பல்கலைக்கழகத்துல ஒரு புரட்சியை செஞ்ச எங்க விசி சார் உட்கார்ந்து இருக்காங்க. பல்வேறு இயக்குநர்கள், பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு மேதைகள் இருக்க மேடையில அவன் இங்க இருந்து அவன் தனியா இசையே நம்ம நல்லவாயிட்டு வீட்டு குழந்தை. அந்த குழந்தை இதே போல பயம் இல்லாம ஆஸ்கர் மேடை வரை போக வேண்டும் நான் கூட வாழ்த்துறேன். எங்க அன்னைக்குதான் பெரிய நன்றி சொல்லணும். ஈன்ற பொழுதிலும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒவ்வொரு சான்றோரும் வந்து வாழ்த்து அதை இன்முகத்தோட கேட்டு மகிழ்றாங்க. இந்த மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் எப்போதும் நிலைக்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி வணக்கம்.